சென்னை அமைந்தகரை பகுதியில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சம்பத்குமார். சம்பத்குமார், வணக்கம். இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை அமைந்தகரை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அமைந்தகரை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் வணிக வளாகத்தில் KAR ட்ரேடர்ஸ் மற்றும் ஆர்டர்ஸ் மற்றும் பெயிண்ட் விற்பனை கடையும் செயல்பட்டு வருகிறது. அந்த கட்டிடத்தில் முதல் தளத்தில், அதாவது பெயிண்ட் மற்றும் திண்ணர் பொருட்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய முதல் தளம் முழுவதுமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. சரியாக 9:30 மணி அளவில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தீ விபத்து ஏற்பட்ட சில மணி நேரத்திற்குள்ளாக அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக 2 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த தீயணைப்பு வீரர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்க அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வரக்கூடிய ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு அண்ணாநகர் மற்றும் கீழ்ப்பாக்கம் ஆகிய பகுதிகளிலிருந்து 2 தீயணைப்பு வாகனங்களும் மற்றும் கூடுதலாக ஒரு தீயணைப்பு வாகனமும் இந்த பகுதிக்கு விரைந்துள்ளது. கிட்டத்தட்ட 3 தீயணைப்பு வாகனங்களில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவலர்களும் தீயை அணைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் தீ விபத்தானது ஏற்பட்ட நேரத்தில் அந்த கடையானது முழுவதுமாக அடைக்கப்பட்டிருந்த நிலையில் பூட்டப்பட்டிருந்த அந்த கடையின் உட்புறமாக நீண்ட நேரமாக தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து வந்த நிலையில் அந்த இரும்பு கதவினை JCB இயந்திரங்கள் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் உடைத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதே போல் இந்த தீ விபத்தின் காரணமாக அமைந்தகரை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கடும் புகையும் சூழ்ந்துள்ளது. அதே போல் இது முக்கிய பிரதான சாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்தினால் அமைந்தகரை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த தீ விபத்து தொடர்பாக அமைந்தகரை காவல்துறையினர் வழக்கு பதிவு தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் இந்த தீ விபத்தானது மின் கசிவினால் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அதே போல் தீ விபத்து ஏற்பட்ட இந்த கட்டிடமானது இரவு 8 மணி அளவில் முழுவதுமாக அடைக்கப்பட்டதனால் கடைகளில் ஊழியர்கள் பொதுமக்கள் யாரும் இல்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சென்னையின் மிக முக்கியமான பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்தினால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி சம்பத்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.